கடந்த சில நாட்களாக கார்ப்பரேட் பிரச்சனை அதிகமாக வரதால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப தாமதமாகுது. அதன் காரணமாகவே வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பதிவிட்ட எபிசோடில் நம்ம பார்வதி தேவியே சிவனோட ஊர்வலம் நடக்கிற இடத்துக்கே வந்து நீங்கள் வெள்ளியை தான் ஆபரணமாக அணியணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் பார்வதி தேவி இந்த சுப நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யணும், உங்களோட கருணை பார்வை சந்திரன் மேலே விழுகணும்னு சொல்கிறாங்க பார்வதி தேவி. அப்படியே சந்திரனையும் கூப்பிடுறாங்க. நம்ம சந்திரனும் அங்கே வந்து நம்ம சிவனுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறாப்புல. ஆனால் வரும்போதே முன்ன இருந்த மாதிரியே நோய் வாய்ப்பட்டு தான் இருக்காரு. நான் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம தக்ஷன் வந்து சந்திரதேவனுக்கு முன்னாடி ஒரு சாபம் கொடுத்துருப்பாருன்னு. அந்த சாபத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். அது என்ன சாபம்னு பார்த்தா, முன்னொரு காலத்தில் நம்ம தக்ஷனோட அரண்மனையில் அந்த அரசவை கூடும் அவை இருக்கு இல்லையா, அந்த அவையில் நம்ம சந்திரதேவன், தக்ஷனோட மனைவி, சந்திரனோட மனைவிகள் எல்லாருமே இருக்காங்க. தக்ஷனும் என்ன சந்திரதேவா, நன்மை உண்டாகும்னு தான் என்னுடைய 27 மகள்களையும் உனக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சேன். ஆனா நீ உன்னோட மொத்த அன்பை என்னோட ஒரு மகள் ரோகிணி மீது மட்டும் பொழிந்திருக்கிற. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்குறாப்புல நம்ம தக்ஷன் சந்திரதேவன் கிட்ட. நம்ம சந்திரதேவனும், பிரஜாபதி தக்ஷனே, உங்களுக்கு இந்த உலகையே ஆளும் உரிமை இருக்கலாம், ஆனால் இப்பொழுது நான் யாரை காதலிக்க வேண்டும் என்று ஒரு அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாப்புல நம்ம சந்திரதேவன். நம்ம தக்ஷன் தான் அப்பவே சிவனையே எதிர்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, தலகணத்தோடும் ஆணவத்துல இருந்த நம்ம தக்ஷனும் கோவப்பட்டு, நம்ம தக்ஷனும், சந்திரதேவா, பிரஜாபதி தக்ஷனான நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு தாமரை பூவை உருவாக்கி, நீ தீராத நோயால் அவதிப்படுவாய், அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நீ இறந்துடுவேன்னு சொல்லி நம்ம தக்ஷனும் சந்திரதேவனுக்கு சாபம் கொடுத்துறாரு. அந்த தாமரை பூவை தூக்கி போட்ட உடனே அந்த தாமரை பூ வந்து நம்ம சந்திரதேவனோட உடம்புல பட்ட உடனே சந்திரதேவனோட உடம்பெல்லாம் நிறம் மாறி அப்படி நோய் வாய்ப்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாப்புல நம்ம சந்திரதேவன் இறந்துட்டாருன்னா சந்திரலோகம் மட்டும் பாதிக்கப்படாது, இந்த பூவியோட சமநிலை மாறுபடுங்கிறதுக்காகவும் அதோட நம்ம கணவரை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் சந்திரதேவனோட மனைவிகள் சந்திரதேவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க எல்லாருமே. சிவபெருமானும் அங்கே வந்து எல்லாருக்கும் காட்சி அளிச்சு, இந்த உலகத்தோட சமநிலை சீராக இருக்க வேண்டும், அதுக்காகவாவது சந்திரன் உயிரோடு இருக்கணும், நான் சந்திரனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சந்திரதேவனுக்கு நம்ம சிவன் உயிர் கொடுக்குறாரு மீண்டும். மேலும் நம்ம சந்திரதேவன் பழைய நிலைமைக்கே மாறிடுறாப்புல. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. குணமான உடனே நம்ம சந்திரதேவன் சிவனை பார்த்த உடனே ஓடி வந்து சிவனோட காலில் விழுந்து, இறைவா என்னை காப்பாற்றியதற்கு நன்றி, இறைவா என்னை காப்பாற்றியதற்கு நன்றின்னு சொல்றாப்புல நம்ம சந்திரதேவன். நீ எனக்கு நன்றி சொல்லாத, உன்னோட மனைவிகளால தான் உனக்கு இப்போ நான் உயிர் கொடுத்துருக்கேன், உன்னோட மனைவிகளுக்கு நீ நன்றி சொல்லணும், இப்பொழுதாவது நீ புரிந்து கொள், அவர்கள் இல்லாமல் நீ இல்லைன்னு சொல்றாப்புல நம்ம சிவன் சொன்னதெல்லாம் கேட்ட நம்ம சந்திரதேவனும் அவங்கள்ட்ட போய் அவங்க மனைவி கிட்ட, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல்ட்டு அந்த தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல்ட்டு கணவர்களுக்கு உரிய கடமையிலிருந்து நான் மீற மாட்டேன், இனிமேல் நாம் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சந்திரதேவன் அவங்க மனைவிகள்லாம் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சிவன், ரேவதி, சந்திரதேவன் இன்னும் முழுசா குணமடையல, அதாவது தக்ஷன் கொடுத்த சாபத்திலிருந்து முழுமையா வெளிப்படலை, நான் சந்திரதேவனுக்கு உயிர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஆனா தக்ஷனோட சாபம் சந்திரதேவன் உயிர் உள்ள வரைக்கும் அவரை துரத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். இதுக்கு வேற வழியே இல்லையான்னு நம்ம ரேவதி எல்லாம் கேட்க, நம்ம சிவனும் ஒரே வழிதான் இருக்கு, மாதத்தோட முதல் 15 நாள் நம்ம சந்திரதேவன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு பலவீனமாக இருப்பார், ஆகையால் அந்த முதல் 15 நாளும் தேய்பிறைன்னு சொல்லுவாங்க, அடுத்த 15 நாள் மீண்டும் புத்துயிர் பெற்று மீண்டும் பிரகாசமாக சந்திரதேவன் வருவார், அந்த நாளை வளர்ப்பிறைன்னு சொல்லுவாங்க. இது போன்ற தேய்பிறையும் வளர்பிறையும் மாறி மாறி சந்திரனோட வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கணும். நம்ம சிவன் சந்திரதேவனுக்கு தக்ஷன் கொடுத்த அந்த சாபத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சு தேய்பிறை வளர்பிறை அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாப்புல நம்ம சிவன். சந்திரதேவனும் இதை மனமாற ஏத்துக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஊர்வலத்துல இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பார்வதி தேவி, நீங்க நாகராஜ தக்ஷனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி சந்திரதேவனுக்கும் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், ஏனென்றால் தேய்பிறை நாளில் அவர் மிகவும் வேதனை வருகிறாய், உங்களின் கருணை பார்வை அவர் மீது எப்போதும் பட்டு கொண்டிருக்கும்படி நீங்கள் அவருக்கு கருணை காட்ட வேண்டும், அது மட்டுமல்லாமல் ஆபரண சடங்கு சம்பிரதாயத்தில் நீங்கள் சந்திரதேவனையே ஆபரணமாக அணிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க பார்வதி தேவி சொன்னதெல்லாம் கேட்ட நம்ம சிவனும், நாராயணா, நான் முன்பே கூறினேன் அல்லவா, பார்வதியோட ஒவ்வொரு ஆசையும் எனக்கு மிக முக்கியமா இருக்கும் என்று சிவனும் பார்வதி தேவி கிட்ட, பார்வதி, உன்னோட ஆசைப்படியே சந்திரதேவனையே நான் ஆபரணமா அணிந்து கொள்கிறேன், சந்திரதேவனுக்கு மிக பெரிய இடமளிக்க போகிறேன், சந்திரதேவன் எப்பொழுதும் எனது சிரசிலேயே அமர்ந்திருப்பார்னு சொல்றாப்புல நம்ம சிவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம சந்திரதேவனும், தேவி மிக்க நன்றி, உங்களுடைய
உங்களுடைய கருணைக்கண் என் மேல் பட்டதால தான் நான் இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வந்தேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்றாப்புல நம்ம சந்திரதேவனும் பார்வதி தேவிக்கு நன்றி சொல்லிட்டு சந்திரதேவன் நிலாவா மாறி நம்மளோட சிவனோட தலையில போய் அமர்ந்துடுறாரு. என்னடா நம்ம சிவனை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று குறைச்சலா இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அது நம்ம சந்திரதேவன் தாங்க. இப்போ அதுவும் கம்ப்ளீட்டடாகி போச்சு. பார்வதி தேவியும் எம்பெருமானே உங்கள் சிரசில் சந்திரதேவன் அமர்ந்த பிறகு உங்களுடைய முகப்பொழிவு இன்னும் அதிகமாகிவிட்டது. இது மட்டும் இல்லாமல் யார் தலையில் சந்திரதேவன் அமர்ந்திருக்கிறாரோ அவரை இன்று முதல் சந்திரசேகரன் என்று அழைக்கும்னு சொல்றாங்க நம்ம பார்வதி தேவி பார்வதியோட லீலையால நம்ம சந்திரதேவனுக்கும் நோயிலிருந்து விடுபட்டுட்டாரு. நம்ம சிவனுக்கும் புதிய ஒரு பட்டம் கிடைச்சிருச்சு. அங்க இருந்த எல்லாரும் சந்திரசேகரன் வாழ்கன்னு சொல்லி எல்லாம் கோஷமிடுறாங்க. நம்ம சிவனும் பார்வதி தேவி கிட்ட நம்மளுடைய ஆபரண சடங்கு இன்னும் முடியவே இல்லை, ஆனா அதுக்குள்ள நீ என்ன சந்திரனை ஆபரமா அணிய வச்சு எனக்கு ஒரு புதிய பட்டத்தையும் கொடுத்துட்ட, அதனால நானும் உனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சிவன் பார்வதி தேவியோட காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம பார்வதி தேவியோட தலையிலையும் சந்திரதேவன் இருப்பது போல பார்வதி தேவியை நம்ம சிவன் அலங்கரிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவியை எல்லாம் சந்திரகாந்தான்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த வடிவத்தை வணங்குறவங்க எல்லாருமே சந்திரதேவனை போல உடல் நோய் உள்ள மன சோர்வு எல்லாமே மாயமா மறைஞ்சிடும்னு சொல்றப்பல நம்ம சிவன் அப்படியே எல்லாம் சந்திரகாந்தா வாழ்க, சந்திரகாந்தா தேவி வாழ்க, சந்திரகாந்தா தேவி வாழ்கன்னு சொல்லி எல்லாம் கோஷமிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில் நம்ம பார்வதி தேவியோட அம்மா இருந்தாங்க இல்லையா, ரோகிணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு சொல்லு ரோகிணி, நீ தானே முன்னாடி சொன்னேன் பார்வதி ரேவதி கூட இருக்கான்னு சொன்னேன், இப்போ ரேவதியும் காணும் பார்வதியும் காணும், அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க சொல்லு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளையோட ஊர்வலமும் வந்துடும், சீக்கிரம் சொல்லு ரேவதின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நம்ம ரோகிணி முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பார்வதி தேவியை நான் இங்கே தான்மா இருக்கேன் எங்கேயும் போகலன்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவியோட அம்மாவும் ஓடி போய் பார்வதி தேவியை கட்டி அரவணைச்சு எங்கம்மா போயிட்டேன், நானும் உங்கள் அப்பாவும் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமான்னு சொல்லி பார்வதி தேவிகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்வதி தேவி அம்மா எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடியே மணப்பெண் காணாமல் போனால் அது கெட்ட சகுனம்னு, ஆனால் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் வெளியே போக வேண்டிய நிலை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பார்வதி தேவி. பார்வதி தேவியோட அப்பாவும் அங்கே இருந்த தாம்பலத்தை எடுத்து பார்வதி இது உன்னுடைய தாய் லட்சுமி தேவியிடம் கூறி உனக்காக செய்த ஆபரணங்கள், இப்பொழுதாவது கூறு பார்வதி இந்த சடங்கு எப்படி நிறைவேறப் போகிறதுன்னு சொல்கிறாப்புல நம்ம பார்வதி தேவியோட அப்பா ஹிமவான் அரசர். நம்ம பார்வதி தேவியை இந்த சடங்கு எப்பொழுதோ நிறைவடைந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்வதி தேவியோட அம்மாவும் அப்பாவும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க எப்படி நிகழ்ந்ததுன்னு. நம்ம பார்வதி தேவியோட அப்பா ஆபரண சடங்கு நிறைவடைந்து விட்டதா, சரி நீங்கள் எந்த ஆபரணத்தை அணிந்தீர்கள்னு சொல்லி கேட்குறாப்புல. பார்வதி தேவியும் சிரிச்சுக்கிட்டே தேவனே காட்சி தாருங்கள்னு சொன்ன உடனே நம்ம சந்திரதேவனும் அங்கே வந்துடுறாப்புல. சந்திரதேவனை பார்த்த உடனே ரோகிணி ஓடி போயிட்டு ஆண்டவரே நீங்கள் முழுமையாக குணமாயிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சந்திரதேவனு ஆமாம் நான் முழுமையாக குணமாக்கிட்டேன், இதுக்கு எல்லாம் காரணம் தேவி பார்வதி தான் சொல்கிறாப்புல நம்ம சந்திரதேவன். அப்படியே ரோகிணி ரேவதி சந்திரதேவன் 3 பேரும் சேர்ந்து பார்வதி தேவிக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க. நம்ம சந்திரதேவனும் மலைகளின் அரசரான ஹிமவான் அரசரே, உங்களது புதல்வியான பார்வதி தேவியின் கருணையினால் நான் பார்வதி தேவி மற்றும் சிவனின் தலையில் என்றென்றும் ஆபரணமாக அணியும் வாய்ப்பு கிட்டியதுன்னு சொல்கிறாப்புல நம்ம சந்திரதேவன். நம்ம பார்வதி தேவியும் அவங்களோட சந்திரகாந்தா ரூபத்துக்கு மாறி இவ்வாறு தான் நானும் மகாதேவனும் ஒன்று போல் ஆபரணங்களை அணிந்து ஆபரண சடங்கை முடித்தோம்னு சொல்கிறாங்க பார்வதி தேவி. அப்படியே இந்த பக்கம் ஊர்வலத்தில் நம்ம நாராயணர் சிவங்கிட்ட இவ்வளவு சாதாரண ஒரு சடங்கு எவ்வளவு தெய்வீகமானதாக மாற்றிவிட்டார் பார்த்தீர்களா எம்பெருமானேன்னு சொல்லி சொல்கிறாப்புல நம்ம நாராயணர். நம்ம சிவனு ஆம் நாராயணா, எனக்கும் ஒரு புதிய பட்டம் அளித்தால், அது மட்டும் இல்லாமல் சந்திரதேவனையும் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வைத்து விட்டால்னு சொல்கிறாப்புல நம்ம சிவன். மேலும் நம்ம சிவன் பார்த்தீர்களா மார்க்கண்டேய முனிவரே பார்வதியின் லீலையேன்னு சொல்கிறாப்புல நம்ம சிவன். நம்ம மார்க்கண்டேய முனிவரும் பார்வதி தேவியோட லீலை அற்புதமானது, அதைவிட தங்களின் லீலையும் அற்புதமானதுன்னு சொல்கிறாப்புல மார்க்கண்டேய முனிவர். என்ன என்னுடைய லீலையா, நான் என்ன லீலை செய்தேன்னு கேட்குறாப்புல. நம்ம மார்க்கண்டேய முனிவரும் எதுவும் தெரியாதது போல் என்னை சோதிக்காதீர்கள் எம்பெருமானே, சிறிது நேரத்திற்கு முன் வந்த ஒற்றனுடன் நான் அரண்மனைக்கு செல்லட்டுமா என்று கேட்டதற்கு தாங்கள் வேண்டாம் என்று கூறினீர்கள், ஏனென்றால் தேவியின் லீலைகளுக்கு நான் சாட்சியாக வேண்டும் என்பதையே நீங்கள் விரும்பி இந்த லீலையை புரிந்திருக்கிறீர்கள்னு சொல்றாப்புல மார்க்கண்டேய முனிவர். நம்ம சிவனு ஆம் மார்க்கண்டேய முனிவரே, தாங்கள் கூறுவது சரிதான், அதைவிட இப்பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போகிறேன்னு சொல்றாப்புல சிவன். எல்லாரும் என்ன பொறுப்புன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம சிவன் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை உருவாக்கி, அதாவது ஒரு குறிப்பேடு நோட்டு மாதிரி உருவாக்கி அதை நம்ம மார்க்கண்டேய முனிவர்கிட்ட கொடுக்குறாப்புல. எதுக்குன்னா நம்ம சிவன் மார்க்கண்டேய முனிவர்கிட்ட உங்களின் வார்த்தைகளின் மூலம் பார்வதி தேவியின் அனைத்து லீலைகளும் உலக மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்று எண்ணுகிறேன், ஆகையால் நீங்கள் பார்வதி தேவியின் அனைத்து லீலைகளையும் எழுத வேண்டும்
வேண்டும்னு சொல்கிறாப்புல நம்ம சிவன். நம்ம மார்க்கண்டேய முனிவரும் சிவங்கிட்ட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறீங்களே எம்பெருமானேன்னு சொல்லி வணங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கண்டேய முனிவர் மகாதேவா இந்த காப்பியத்திற்கு என்ன பெயர்னு சொல்லி கேட்குறாப்புல. பார்வதி தேவியோட லீலைகளை நீங்களே எழுதுறதால இந்த காப்பியத்தோட பெயர் மார்க்கண்டேய புராணம்னு சொல்கிறாப்புல நம்ம சிவன். நம்ம மார்க்கண்டேய முனிவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.